திரு கேசிபி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய இந்த சொல்லாடல்கள், அதுக்கு எதிர்வினை உள்ளிட்ட அம்சங்களை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த வரைக்கும் தன்னை அவர் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரானவராக காண்பித்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இணைந்து பயணிக்க வேண்டும், ஆனால் விஜய் முதலமைச்சராக அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் வைத்திருக்கிறார். அது இல்லை, அதிமுக இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது, அந்த தேவை அதிமுகவுக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்வதற்காக இந்த ஒரு முயற்சி. அடுத்து எம்ஜிஆரை அவர் அடையாளப்படுத்துவது, எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் அரசியல்லையும் சினிமாலையும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் அடுத்த இன்றைய நடைமுறை காலத்துக்கு அவரை பின்பற்றி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவராக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். இது பல பேர் முயற்சித்து அதுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் என்றைக்குமே அவர் நடிகராகவும் இருந்தார், அரசியல்வாதியாகவும் இருந்தார். சினிமாவை அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் தன்னை அவர் நடிகராக காட்டிக்கொண்டது இல்லை. அந்த திரைத்துறையை அதாவது தனி ரெண்டு கேரக்டருமே அவர்கிட்ட டிஸ்டிங்க்டா இருந்தது, வேறுபட்டு நின்றது. ஆனா திரைத்துறையை அரசியலுக்கு பயன்படுத்தினார். அரசியலை என்றைக்குமே அவர் சினிமாவுக்கு பயன்படுத்தல. மக்கள் மத்தியில் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவிட்டிருந்தார். அதே போல எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு என்னை எதிர்க்கிறார்கள் என்று அவர் சொல்லுவதும் தன்னை இன்னொரு எம்ஜிஆராக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். ஆனால் எம்ஜிஆரை ஆதரித்தவர்கள் இன்றைக்கு விஜயை ஆதரிக்கிறார்களா என்றால் அது இல்லை. அது அவருக்கு புரியல. அப்ப இந்த இடத்துல எல்லாம் இது போன்ற ஒரு நிலையை எம்ஜிஆர் ஆதரிச்சவர் தானே செங்கோட்டையனுக்கு மாற்று அவரோடு இருந்த பயணிச்சவர் தானே செங்கோட்டையன். அதிமுக அதான் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு திமுகவில் அவருக்கான வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத நிலையில அங்க சென்றார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நான் போய் விஜய்கிட்ட சேர்ந்துடுறேன் என்று அவர் போகல. அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட சூழ்நிலையில திமுக ஒரு அடுத்த ஆப்ஷனா பார்த்து அது ஏனோ காரணங்களால் தவிர்க்கப்பட்ட நிலையில வேற வழி இல்லாம இன்றைக்கு அங்கு சேர்ந்து விட்டு இன்றைக்கு அதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் செங்கோட்டையன். அவர் எங்க வருத்தப்பட்டாரு, எங்க சொன்னாருங்கிறது தனி. என் கேள்வி என்னன்னா, நீங்க தொடக்கத்தில் சொன்னீங்க திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தன்னுடைய மையப்புள்ளியா வச்சிருக்காரு. இந்த இரண்டு வாக்குகளை வாங்குவது தன்னுடைய மையப்புள்ளினா திமுக எதிர்ப்பு மட்டும்தானே உறுதியா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. பாஜக எதிர்ப்பு இது வரைக்கும் வரல, தீவிரப்படுத்துறது திமுக எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கிட்ட போறதுல இருந்து தன் பக்கம் கொண்டு வரது தான் அவருடைய வியூகமா இருக்கா அப்படிதான் கேட்கிறார். திமுக எதிர்ப்பை தானே அவர் மையப்படுத்துறாரு. இல்ல, நேற்று அவர் அந்த பாஜக உடனான அணி என்று மையப்படுத்துவதற்கான காரணம் அந்த பாஜக எதிர்ப்பு என்பதையும் அவர் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதற்கு முன்பு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒருவேளை பாஜக விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக கூட முன்னிறுத்தலாம் என்று அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனா அது நடக்கல. ஆனா ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். எம்ஜிஆருக்கு அவரது ரசிகர்களை தாண்டி ரசிகர்கள் ஒரு 20% 25% இருந்தாலும் கூட பொதுமக்களாக இருக்கிறவர்கள் ஒரு 30-40% இருப்பாங்க, எந்த கட்சியையும் சாராதவர்கள். அந்த பொதுமக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியவர்கள். அதுல பெரும்பான்மையான ஆதரவை எம்ஜிஆர் பெற்றிருந்தார். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களை மட்டும்தான் ஆதரவாளர்களாக கொண்டிருக்கிறார். நேற்று கூட அவர் தான் அது பேசும்போது சொல்றார், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு விஜய் இருக்கிறார் என்றால் விஜயனுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்றார். விஜய் படத்தை நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன், எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ஒரு சினிமா நடிகராக அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். படம் பார்க்கிறவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வரலாறு இல்லை. ரைட், பேசலாம். அவருக்கு அவரோட நம்பிக்கை என்னன்னா எல்லா வீடுகளிலும் இருக்காங்கன்னா வெற்றிக்கான இலக்கை நாம தொற்றுவோங்கிறது அவர் வெளிப்படுத்துறாரு. பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். மணிகண்டன்,
ஒரு அதிமுக இதுக்கு இதை இக்னோர் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ஒரு பார்வையை திரு பாலச்சந்திரன் முன்வைக்கிறாரு. விஜயோட இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஜெயக்குமார் கடும் விமர்சனங்கள்லாம் கூட கொடுத்துருக்காரு, மற்ற அமைச்சர் முன்னாள் அமைச்சர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே திரு நடிகர் விஜய் அவர்கள் இது போன்ற அதிமுக மீதான சில கடினமான வார்த்தையை உபயோகித்தது கூட அதிமுக மௌனம் சாதித்த போது ஏன் அதிமுக கடந்து போகுது என்று கேள்வி கேட்டாங்க. அப்போ இப்படி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிற போது எதிர்வினை ஆற்ற வேண்டியது அதிமுக கடமையாக இங்கே மாறி இருக்கிறது என்பது மறுந்த உண்மை. இப்போ நடிகர் விஜய்ங்க கட்சி துவங்கினாரு, துவங்கிய பிறகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாரு. ஆனா கூவி கூவி அழைத்துமே யாருமே வரல, யாருமே சீண்டல. இப்ப விளைவாக பார்க்க திரும்ப சினிமா நடிகர் மாதிரி மேடையில் ஆட்டம் போடுறாரு, பாடுறாரு. அவங்க அரசியல்வாதியாக ஒரு கொள்கையோ ஒரு கோட்பாடோ தத்துவமோ எதை பற்றியும் 3 ஆண்டு தொடங்குகிற தருவாயில் கூட அவரால் பேச முடியலைங்க, பேச தெரியல. அப்ப அவருக்கு என்ன, இந்த சினிமா மாயை ஒன்றை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆட்சியில் அமரலாம் அவருக்கு எதுவுமே தெரியவில்லை என்பதை மறைத்துக் கொண்டு வெவ்வேறு வகையில அதிமுக ஒரு மாறி பேசுறது, திமுக ஒரு மாறி பேசுறது, அப்போ அதிமுக பேசாத மாதிரி பிஜேபி பேசுறது, இதெல்லாம் விவாதமாக்கப்பட வேண்டும், பேசுவதாக மாற வேண்டும் என்று நிலையாருடைய அவருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையே கிடையாது. இல்ல, அவர் பாலச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, அவர் வியூகத்தை சரியா பிச் பண்ணிருக்கிறாரு, இவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க, அவரோட வியூகம் அதுவாக தான் இருந்ததுங்கிறாரு, ஸ்ட்ராட்டஜி அதுதாங்கிறாரு. இன்னொன்னு, இந்த கட்சியை இப்ப விஜய் பேரை சொல்லனாலும் ஒரு பிரம்மாண்ட கட்சி வருகிறது, கொடியசைது, இதெல்லாம் கொடுக்கும்போது அப்ப எதிர்பார்ப்போடு இருந்தது யாருங்கிற ஒரு கேள்வியும், அந்த எதிர்பார்ப்புக்குரியவராக விஜய் அதை எடுத்துக்கலங்கிறது அப்படின்னா யார் அங்க அட்வான்டேஜ் பொசிஷன்ங்கிற கேள்வியும் வருது. இல்ல, கூட்டணிக்கு எல்லாருமே விரும்புறது வரட்டும் நினைக்கிறது தவறு இல்லை, யாருனாலும் கருதல, திமுக மாற்றம் நினைக்கிறது தவறு இல்லை, அது சரியானது. ஆனா எதிர்வினை ஆட்சி நம்முடைய கட்சியை நம்மை நோக்கி அந்த வார்த்தைகள் வருகிற போது பதில் தாக்குதல் தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. ஏன்னா எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு கொண்டு தன்னை 77 67 மாறி பேசுறாருங்க. அதாவது எம்ஜிஆர் கூட சினிமாவே இருக்குங்க, புகை பிடிக்கல, மது அருந்தல, அதே மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புல, இதெல்லாம் எம்ஜிஆர் செய்து நட்காதீங்க. நிஜ வாழ்க்கை மாதிரி இருந்தார், ஆனா நிஜ வாழ்க்கையே ஒரு வல்லலாக மாறி இருந்தார். ஆனா விஜய் அரசியலும் இல்லை, தனிப்பட்ட முறையில் இல்லைங்கிறத எதாவது பாக்குறோம். அப்போ சினிமாவில் தவறான கருத்துக்களை போய்த்து விட்டு அரசியலில் பெரிய தத்துவத்தையே சினிமா சொன்ன மாதிரி அரசியலை தன்னை முன்னிலைப்படுத்த முயற்சியாங்க. இதெல்லாம் அதிமுக ஏன் கவனிக்காம இருந்துன்னு சொன்னா, திமுக மட்டுமே முன்னிலைப்படுத்தி மற்றவர்களை பற்றி கவலைப்படாம பேசி வந்தாங்க. ஆனால் அந்த திமுக மட்டுமல்ல, தங்களை மிருசேர வீழ்த்துவதற்கான முயற்சியை இன்னொரு வரலாறு பேசுவது கட்டாய கடமைங்க. இப்போ விஜயுடைய அரசியல் பாக்குறவங்க ஒவ்வொரு நாளும் எங்கேயுமே வெளியில வரல, ஒரு போராட்டத்துல மக்கள் பிரச்சனை பேசவே இல்லை, எந்த கருத்தும் சொல்ல. விவசாயிகள் பத்தி என்ன நிலைப்பாடுங்க தெரியாது, மருத்துவம் பத்தி என்ன நிலைப்பாடு தெரியாது, கல்வியும் எதுவும் பேசவும் இல்லை, பேசினாலும் தெரியும் சொல்லலாம். அதாவது எழுதி கொடுப்பவர்களாவது எழுதி கொடுத்து பேசலாம் பரவாயில்ல, எந்த புரியலுமே இல்லாமல் ஒருவரால் சினிமாவை மட்டுமே மூலமாக கொண்டு அரசியலில் உயர முடியும் என்று நினைக்கிறார்கள் சொன்னால்